நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, டிசேபிள்டா இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, நெறைய ரிசர்வேஷன் கோட்டால இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு அதிகாரி செக்ரட்டரி லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி கூட மாட்டப்பட்டாங்க. ஐசைட் வந்து ப்ராப்பரா இல்லன்னு சொல்லிட்டு, அவங்க வேலைகள வந்து வாங்குனதாவும், அத வந்து மிஸ்யூஸ் பண்றதாகவும், அவங்கள வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதாகவும் நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ, இவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ண மாரி நெறைய இடங்கள்ல டிசேபிள்டு பெர்சன் குடுக்கக்கூடிய ரிசர்வேஷன மிஸ்யூஸ் நெறைய பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ரூ. 1000 குடுக்கக்கூடிய ஒரு சன்மானமா குடுத்துட்டு இருக்கக்கூடிய ரூ. 1000 கவர்மெண்ட்ல இருந்து தராங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய டிசேபிள்டு பெர்சன்ஸ் கூட அதுல ஒரு கமிஷன் வாங்கி, அதுல வந்து வீடு மேல வீடு கட்டி துரோகங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ரூ. 1000வும் அவங்களுக்கு கிடைக்காம, ஒரு ரூ. 200 ரூ. 100 இல்ல அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொருள்கள், அவங்க பண்ணிட்டு இருக்க சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு பின்னு வித்துட்டு இருப்பாங்க. கூடையில வந்து ஒரு பழங்கள வித்துட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட அந்த பழத்தெல்லாம் இறக்கிட்டு போ சொல்லிக்கூடிய நபர்கள் வந்து அத செஞ்சுட்டு இருக்காங்க. நெறைய பேருக்கு தெரியும். ஸோ, ஊனமுற்றவர்களாக இருந்தாலும் சரி, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களாக இருந்தாலும் சரி, இல்ல வந்து மற்ற பாலினத்திலிருந்து அவங்க ரிசர்வேஷன்ல வந்து உள் வந்தாலும் சரி, இந்த மிஸ்யூஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா, எனக்கு ஜாப் இருக்கு. கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறோம். எங்கள யாரும் வேலைய விட்டு தூக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கர்வமாகவும் எடுத்துக்கலாம். இல்ல என்ன யாரும் கேள்வி கேட்க முடியாது. நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். எனக்கு நெறைய கான்டாக்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கலாம். இல்ல சகோதர, சகோதரிகளாவே இருந்து வேலைகள்ல சென்ட்ரல் கவர்ன்மென்ட், ஸ்டேட் கவர்ன்மென்ட்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோ கிளாஷ்னால மற்ற வந்து பார்த்தீங்கன்னா, ஈ லைக் டிஸ்டர்பன்ஸ் பண்ற மாதிரியும் நெறைய செயல்கள் ஈடுபட்டுட்டு இருக்காங்க. அதனால அந்த வேலையும் செய்யாம, அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்துட்டு அத மிஸ்யூஸ் பண்ணி கூட்டிட்டு, அவங்களுக்கு சொந்த பிரச்சனைகள சார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும். இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன்னு சொல்லிட்டு கட் அவுட்ல லைக் ஹவுஸ் வார்மிங் இல்லன்னா பார்த்தீங்கன்னா, புதுமண தம்பதியர் திருமணம் செய்றாங்க அப்டின்னா, பெரிய பெரிய கட் அவுட் வச்சு இவங்களே வந்து எனக்கு ஏசி தெரியும், கமிஷனர் கிட்ட பேசிப்பேன், எனக்கு வந்து ரவுடி தெரியும், நான் வச்சு வகுந்துருவேன், பொளந்து கட்டிருவேன் அப்டின்னு சொல்லிட்டு த்ரெட்டனிங் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும். ஸோ இது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எல்லாருக்குமே தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த ஜாப் செக்யூரிட்டின்னு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கான்னா, கண்டிப்பா கிடையாது. பிரைவேட் ஜாப்ல எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கோ, அத விட மோசமான ரிஸ்க் வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்ன்மென்ட் ஜாப்ஸ்லயுமே இருக்கு. இப்ப பிரபலமா நெறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கிறது. எனக்கு வந்து மன அழுத்தம் இருக்கிறது. நான் வேலை பார்க்குற இடத்துல மன அழுத்தம் அதிகமா தராங்க. பிரஷர் நெறையா தராங்க அப்படின்னு சொல்றாங்க. இது சரியா? இந்த முறை சரியா? இல்ல தவறா? இந்த முறையினால உங்க வேலைக்கு என்ன பிரச்சனைகள் வரப்போகுது? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் டைம்ஸ் அப்படின்னா, ஒரு பிரைவேட் ஜாப்ல எப்படி மன அழுத்தத்தினால அவங்க கஷ்டப்படுறாங்க, அவதிப்படுறாங்க. அதனால வேலைகள் வந்து த செய்யறது வந்து நிறுத்தப்படுகிறது. வேலைகள் செய்றது வந்து பார்த்தீங்கன்னா, டைம் எக்ஸ்டென்ஷன் ஆகுறனால, அந்த ப்ராஜெக்ட் முடிக்க முடியலன்னா, அந்த கன்சர்ன்ட் எம்ப்ளாயர் வில் பி கொஸ்டின்டு ஃப்ரம் தி பர்ட்டிகுலர் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் த பிரான்ச்சஸ். ஸோ ஒரு பிரான்ச் 2 பிரான்ச் இல்ல. நெறைய பிரான்ச்சஸ் இருக்கு. அதே மாரி ஃப்ரான்சைசீஸ் வச்சு கண்டக்ட் பண்றாங்க. கொலாபரேஷன்ஸ் வித் நெறைய பேங்க்ஸ் அண்ட் அலாங் வித் அதர் ஃபாரின் பீப்பிளோட சேர்ந்து ஃபண்டிங் பண்ணிட்டு, ஒரு லோன் எடுத்து பண்ணும்போது, எம்ப்ளாயி ஒரு அசால்ட்டுத்தனம், அவங்களுடைய ஒரு லேசா எடுத்துக்கிறதுனால, அது இம்பாக்ட் பண்ணக்கூடியது அந்த கம்பெனி ஆர்கனைசேஷனால அவங்களுடைய ஃபண்ட் அண்ட் ஸ்டாக்ஸ்ல போட்டிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு அது ரிஸ்க். ஸோ, இது வந்து கம்பெனி, ஆர்கனைசேஷன்ஸ், கார்ப்பரேட் மாரி இருக்கக்கூடிய இடங்களில என்ன பண்றாங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய நபர்கள வேலைய விட்டு தூக்குறாங்க. இப்போ இது ரீசென்ட் கிடையாது. ரொம்ப வருஷமாவே இருக்கு. பட் இப்போ அது மாஸா பண்றாங்க. ஏன் அப்டின்னா, நெறையா சர்வேஸ் வந்து இப்போ ரீசர்ச் டைம்ஸ்ல ஈஸியா டேட்டா வந்து எடுக்கிறனாலயும், நெறைய கண்ட்ரி ஃபாரின் கண்ட்ரீஸ், யுஎஸ், யுகே மற்றும் பல நாடுகளில இது ஈஸியா செஞ்சிட முடியறனால, இது ஒரு சாம்பிள் வச்சு கண்டக்ட் பண்ணும்போது நெறைய நபர்கள் அஃபெக்ட் பண்ணப்படுறாங்க. ஸோ ஃபிசிக்கலாவும் அஃபெக்ட் பண்ணப்படுறாங்க. பிகாஸ் ஆஃப் அடிக்ஷன்ஸ் டூ வேரியஸ் பீப்பிள்ஸ் அண்ட் வேரியஸான டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருக்கனால, வேலைகள் நடக்காம இருக்கிறனால, நெறைய லாஸ் ஏற்படுறதுனால, ப்ராடக்ட்டோட குவாலிட்டி குறையிறதுனால பேரு கெட்டு போறதுக்கு. ஸோ அதே மாரி சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ன்னு சொல்லக்கூடிய இடங்களிலுமே பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்கன்னா, நம்ப வேலை பண்றது டயர்டா இருக்கிறதும், ஒரு சர்ஜரி இல்ல ஸ்பைனல் கார்ட் சர்ஜரி இல்ல பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது அப்டின்னா, நம்ம வேலைய விட்டு தூக்க மாட்டாங்க. லீவ் நம்ம கன்டினியூஸா போட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்டின்னு நெறைய பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க. அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டா இருந்தாலும் சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா, ரயில்வே டிபார்ட்மெண்ட்லும் சரி, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் சரி, இல்ல பார்த்தீங்கன்னா, லைக் பாராளுமன்றங்கள்ல மெம்பர்ஸா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி,
ஒரு கவர்மெண்ட் டாக்ஸேஷன் மூலிமா ஒரு சர்க்குலர் ஆகுது. சென்ட்ரல் ஸ்டேட்மெண்ட் கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்க டாக்ஸ் கட்ட மாட்டாங்களாம் கிடையாது. அவங்களும் டாக்ஸ் கட்டுவாங்க. பிரைவேட் ஜாப்ல இருக்கவங்க வந்து டாக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் நடக்குது. ஸோ பிரைவேட் ஜாப்ல இருக்கவங்கள தான் ரொம்ப டைட் பண்ணுறாங்களா கிடையாது. சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இவங்க நிறைய இடங்கள்ல கேட் பாஸ் யூஸ் பண்ணி இவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு ஐடென்டி கார்டு காமிச்சிட்டு அவங்க போய்கிட்டு இருக்காங்க. அப்படியா அப்படின்னா அதுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கிறது. ஸோ அதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு வில் பி குவாலிஃபிகேஷன்லேருந்து டிஸ்குவாலிஃபைட் பண்ணப்படுகிறார்கள். ஸோ இப்போ இந்த மாதிரியான நுணுக்கமான விஷயங்களை எங்கே மேம் சொல்லப்பட்டிருக்கு, இது நீங்கள் எப்படி ஓரலாக சொல்கிறீங்க அப்படின்னா கிடையாது. தே ஆர் லாட் ஆஃப் ஆக்ட், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், ஆர்டினன்சஸ் அஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் கான்ட்ராக்டாக இருக்கக்கூடிய விஷயங்களில் நிறைய லிங்க்ஸ் மூலிமா நீங்கள் இதை தெரிஞ்சுக்கலாம். அது ப்ரிவைலிங்காக ரொம்ப வருஷமாக ரொம்ப காலங்களாக ரொம்ப ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் புது விஷயம் கிடையாது. இந்த வைக்காரியஸ் லைபிலிட்டி இந்த கான்செப்ட்னு சொல்லி வரும்போது அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, இல்லை கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்லேயே இருந்தாலும் சரி, இல்லை இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் உயர்ந்த பதவின்னு சொல்லக்கூடிய எனி அடிஷ்னர் அட்வொகேட் ஜெனரலாக இருந்தாலும் சரி, இல்லை இட் கேன் பி ஆஃப் எனி மெம்பர் இன்க்ளூடிங் ஜட்ஜஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லாருமே வேலையை விட்டு தூக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறது ஈஸியான ஒரு விஷயம்தான். அதை நிறைய பேர் ஆக்சஸ் பண்ணாதனால இது பிரச்சனைகள் ஏற்படுது. என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு நம்ம ஒரு ஜென்ரலாக பேசணும் அப்படின்னா, ஒரு பிரச்சனை வராத வரைக்கும் அனைவருமே நண்பர்கள், தோழர்கள் தான், தோழிகளாக தான் கன்சிடர் பண்ணப்படுகிறார்கள். ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சு, ஒரு வேலை விதத்தில் ஒரு விஷயம் ஏற்படுகிறது, அப்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நவுந்து போயிடுவாங்க, விட்டு விலகிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மனசில் எப்பயுமே நீங்கள் வச்சுக்கணும். அதனால தான் நிறைய பேர் வேலைக்கு போயிட்டாங்கன்னா அவங்க ஊருக்காரங்களோ கிராமத்துக்காரங்களோ நண்பர்களோ சொன்னால் கூட அதை அவங்க செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு மேலே நிறைய அதிகாரி இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே நிறைய அதிகாரி இருப்பாங்க, இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு ஐஎஸ் இருப்பாங்க. இதையும் தாண்டி பல பேர் ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் வந்து இதை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறனால அவ்வளோ சீக்கிரமாக அந்த நல்ல நேர்மையான அதிகாரிகள் பல பேருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாவே இருந்தாலும் அவங்களால உதவி செய்ய மாட்டாங்க. அது செய்யக்கூடாது அப்படிங்கிறது கான்ஃபிடென்ஷியலான விஷயம் அப்படிங்கிறதும் ஆஃபீஸர் சீக்ரெட் ஆக்ட் பேஸ் பண்ணியும் படி பல சட்டங்களையும் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த கான்ஃபிடென்ஷியை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா தட் பர்டிகுலர் பர்சன் வில் பி என்கொயர்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் வில் பி டேக்கன் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்.